ஆனா அவங்களாலையும் டின்னரை கன்க்ளூட் பண்ண முடியவில்லை. ஆனா இந்த வாட்டி போட்டான் பாரு ஜோன் வச்சான் பாரு ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த வச்ச ஆப்பு நரேனுக்கு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஜோனை தூக்கி போட்டிருக்கு. காலு கீழே இருக்கு ஈவெண்ட். அது மட்டும் இல்லாம ஜோனுக்குள்ளும் இருக்கு. போறா இந்த மேட்ச் வெறியா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணியே ஆகணும். எல்லா டீமை பொறுத்த வரைக்கும் அதை தான் யோசிப்பாங்க. ஆனா சில டீம் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்தி போடலாம். ஸ்டார்டிங்ல இந்த ஈவெண்ட்ல இறங்கி கில் எடுத்துட்டு செத்துட்டு 2வது தடவை அந்த ஈவெண்ட்ல இறங்கி கூட ஹோல்ட் பண்ணலாம். எந்த டீம் எப்படி ஸ்ட்ராட்டஜியை யோசிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இல்ல நாங்க இங்க இறங்கியே வந்து பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருக்க ஈவெண்ட் இறங்கியே நாங்க அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி கில் எடுத்து ஹோல்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல இங்கேயே செத்துட்டு திரும்பவும் இங்கே குதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு 5 வரல ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. அதே மாதிரி எந்தெந்த ஐஜிஎல் எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்ததான் பார்த்தாக வேண்டும். கிட்டத்தட்ட எல்லா டீமுமே வந்துட்டு இந்த ஈவென்ட்ல இறங்கிருச்சு. ஈவென்ட் ஜோன்குள்ள இருக்கிற ஈவென்ட்ல போயிட்டு இருக்கு. போடு கத்தி சண்டை குத்தங்க. ஐயோ இறங்கட உடனே வந்து பார்த்தா அந்த ஈவென்ட்ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா போடு. எம்பிடிஎஸ் இங்க தான் இறங்கி இருக்கு. டிஃபெண்டிங் இங்க தான் இறங்கி இருக்கு. லைட்டா மட்டும் தான் கோட் முடிஞ்சு. ஐயோ டீம் 1 முடிச்சு வெளிய அனுப்பிட்டாங்க. ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா எம்பிடிஎஸ் வெளியேறியதா? ஆமா ஈவென்ட்ல இருந்து போயிட்டாங்க எம்பிடிஎஸ். நம்ம விபிடிஎஸ் ஓனோ காட்ஸிலா வர்சஸ் காங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவென்ட்க்கு தான் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈவென்ட் தான் வேரியான ஈவென்ட் என்று நினைக்கிறேன். போடு எல்லாம் ஜம்ப் அடிச்சிட்டாங்க. சாய் ஒரு பக்கத்துல தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எப்பவும் இறங்குற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல சாயோட அணி அதாவது விபிடிஎஸ் வேலு பிடிஎஸ் சென்று கொண்டு இருக்கிறது. பக்கத்துல டிபிடிஎஸ் அவங்க எப்பவும் இறங்குற இடத்துக்கு அவங்கவுங்க டிராப் லொகேஷனுக்கு அதாவது ஈவென்ட்லயே போல டிராப் லொகேஷன் வச்சிருக்காங்க போல. இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அந்த வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தா இறங்கி இறங்கின உடனே கத்தி குத்து ட்ரோல் பக்கத்துல வந்து பார்த்தா ட்ரையோ தண்ணி போடு. ஸ்டார்டிங்ல கச்சக்சா போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இறங்கின உடனே 3 கில் டிபிடிஎஸ்க்கு. 3 கில் எடுத்திருக்கு. பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலு பிடிஎஸ் உள்ள ஃபர்ஸ்ட் கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு பிடிஎஸ் ஒரு பக்கத்துல கன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சுட்டி வந்து பாத்தீங்கன்னா நாக் அவுட். சுட்டி வந்து பாத்தீங்கன்னா நாக்கு. ஒரு பெண்களே இந்த அடிவாட்டு. ஐயோ சாய் கிட்ட கன் இருக்கா? சாய் கிட்ட கன் இல்ல. கோஸ் ப்ரோ கிட்ட மட்டும் தான் கன் இருக்கு. ஈஸ்வாஸ் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான். கோஸ் ப்ரோ தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர் கொடுத்தே ஆகணும். கன் வச்சிருந்த கோஸ் ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. சாய் கன் இல்லாம அவங்க டீமை எப்படி காப்பாத்துறது தெரியாம ஈட்டி எடுத்துட்டு யானையை வேட்டையாட போற மாதிரி போய் கொண்டு இருக்கும் சாய். என்ன பண்ணுவான்? கன் எடுத்து அடிக்க முடியுமா சாயால? இங்க இருந்து மாலி போட்டு முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கில் எடுக்க முடியும்? கைஸ் இது நிஜமாலுமே இது வெறியான ஒரு ஜோன். இத கரெக்டா எந்த டீம் யூஸ் பண்ணுதோ ஹையஸ்ட் கில்ல வச்சு நல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கு டிராஃபி வரது கூட ஃபேஸ் 1 வின் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற கருதப்படுகிறது. ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா 31 கில்ல வச்சு தான் எஸ்ஆர்பிடிஎஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பாப்போம் குழந்தைகள் மீண்டும் தன்னுடைய கொடூர ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது. இங்க ஒரு பக்கத்துல ஐஜிஎல் மட்டும் நாக் அவுட் வச்சிருக்காங்க. ஐஜிஎல் மட்டும் ஜூஸ் வச்சு உங்க நாயகனை நோக்கி மெஜிசியனே ஜூஸா மெஜிசியனா அவ்வளவுதான் சுத்து போட்டு அடிக்கிறாங்க. சாத்துல சாத்தி விட்டாங்க நம்மளுடைய ஜூஸ. 7 கில்லு கொடூர குழந்தைகள் 7 கில்லு. இங்க ஒரு பக்கத்துல டிபிடிஎஸ் ஃபைட் எடுத்துருக்கு. ஆமா ஐபச்சா நாக் அவுட். சிங்க ட்ரோல் ஏறிட்டு இருக்கான். தன்னத்தனியா வந்து ட்ரோல் ஏறிட்டு இருக்கான். ஐயோபி நாக்கு. ட்ரோலால காப்பாத்த முடியுமா? தன்னோட அணியை காப்பாத்த முடியுமா? பின்னாடி இருந்து வர நரேன் டீம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கில்ல டெபிசிட் பண்றதுக்காக நரேன் டீம் காத்திருக்கும் கொக்கு போல ஒரு பக்கத்துல காத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் முடிவடைந்தார்கள். தன்னத்தனியான தம்முடைய டீமுக்காக போராடி கொண்டு இருக்கும் சிங்க ட்ரோல். மறுபடியும் ட்ரோல் நினைச்சா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கில்ல செட் பண்ண முடியும். ஏமன் ப்ரோ ஃப்ரெண்டின் பாருங்க எங்க உட்கார்ந்திருக்காருன்னு. இருங்க ஃபர்ஸ்ட் ட்ரோல் அடிக்கிறாங்களான்னு பாப்போம். ட்ரோல் ஒரு பக்கத்துல ஓகே 3 நாக் அவுட். பாத்துட்டு அந்த ஃபைட்ட பாத்துட்டு வரதுக்குள்ள கொடூர குழந்தைகளை யாரோ போட்டு கொடூரமா தாக்கி இருக்காங்க. 10 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா 3 நாக் அவுட்ல இருக்காங்க. காப்பாத்திட்டு இருக்கான். டோரா வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுக்கும். தோரனா வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்துட்டு இருக்கான். சிங்க ட்ரோலின் நேடு. மத்தபடி ட்ரையோட்ஸ் அணி 6 கில். ட்ரோல் இங்க தன்னந்தனியா டீமுக்காக எத்தனை கில்ல சேர்க்க முடியுமா அத்தனை கில்ல சேர்ப்பதற்காக அங்கமிகமாக மாறில. ஐயோ ஆத்தாக்கு டீம் எதிர்ச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா கில் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் ட்ரோல். பண்ண ட்ரோல் கிட்ட இருந்து ஒரு 1v4 பார்க்க முடியுமா? மறுபடியும் அதாவது ஸ்டார்டிங்ல ட்ரையோட்ஸ்ல உங்ககிட்ட காமிச்ச வித்தியை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இறக்க முடியுமா ட்ரோலால? டிஎன்ஆர் மேல ஒரு மாலி போட்டிருக்கான். வெக்டார் ரெண்டுமே க்ளோஸ் ரேஞ்ச் கன்னு தான் இருக்கு.
ரெண்டுமே ஒரு பக்கத்துல M762 இன்னொரு பக்கத்துல வெக்டார் ரெண்டுமே தான் இருக்கு. இன்னொரு மாலி மாலி பத்ததா மாரியம்மா கை கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாரியம்மா கை கொடுக்கவில்லை நினைக்கிறேன். ஓ மறுபடியும் இங்கதான் இறங்கி இருக்காங்களா? வெளில ஜெஃப்ரி வேற வந்துட்டு இருக்காரு பக்கத்துல. ஹைப்பர் சாட் மறுபடியும் மரணம். அடா பாவீங்களா, யாராவது ஒருத்தராவது இவனுக்கு கம்பெனி கொடுத்து ஆடுவான்னு பார்த்தா அவன் கம்பெனியை தேடி ஓடிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல விபிடிஎஸ் மறுபடியும் விபிடிஎஸ் உள்ள வராங்க. விபிடிஎஸ் ஓட என்ட்ரி என்னவா இருக்க போது? கில்லுக்காக ஒரு பக்கத்துல அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. மதன் அண்ணா ப்ரோ வைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் பண்ணுதான் ப்ரோ, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். தன்னுடைய மத்த வித்தையம் இறங்கி கொண்டிருக்கான் டிஎன்ஆர் மேல. மறுபடியும் ஒரு மாலி இந்த வாட்டி தீ குளிக்க வச்சாங்க. வெறியான ரெட்டி 1v2 போல்தே அப்படின்ற மாதிரி 1v2 போட்டு தன்னுடைய அணிக்கு இன்னொரு ஒரு 2 கில்லை சேர்த்து கொடுத்திருக்கோம் நம்மளுடைய ட்ரோல் ஓபி. ஆனா பக்கத்துல விபிடிஎஸ் வந்தாங்க. விபிடிஎஸ்ல 3 நாக்கு கோஸ்ட் ப்ரோ பண்றாங்க. ட்ரோல் கிட்ட இருந்து மறுபடியும் இங்க ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கான். அங்க விபிடிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? விபிடிஎஸ்ல கோஸ்ட் ப்ரோ மட்டும் தான். மறுபடியும் ஈவென்ட்ல வந்து அகால மரணம் அடைந்தார்கள் விபிடிஎஸ். ஓ பக்கத்துல யார்கிட்ட காலி ஆயிருக்காங்கன்னு பார்த்தா ஜேபிடிஎஸ் கொடூர குழந்தைகள் 16 கில்லு போட்டு பிரிச்சிட்டு இருக்கு. ஜேபிடிஎஸ் 16 கில் இப்போதைக்கு அவங்க தான் ப்ரோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் மட்டும் தான் இருக்காரு. ரீகால் பண்ணனும். இங்க ஒரு பக்கத்துல வந்து பாத்தீனா ட்ரோல் அணி வெறும் ட்ரோல் அணியே 16 கில். டிபிடிஎஸ் வந்து பாத்தீனா 16 கில். ரெண்டு அணியும் வந்து பாத்தீனா 16 கில். இங்க பாருங்க இவனுங்க வர 16 கில். அது டோராலாம் வந்து பாத்தீனா 9 கில். அரேனே இங்க ட்ரோல்னா அங்க டோரா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. முன்னாடி டிஃபெண்டிங் பண்ணுவதற்காக டிஃபெண்டிங் அணி வந்து கொண்டு இருக்கிறது. நரேன் வந்து கில்லை அடிப்பாளா இல்ல கில்லை கொடுப்பாளா? எக்ஸ்ட்ரா இருந்தா 2 கில் வாங்கி அப்படின்னு வாங்கலாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைட் ட்ரோல் வர்சஸ் ஜேபிடிஎஸ். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. மாஃபியா வேற ஒரு பக்கத்துல இருக்காங்க, வேற பிளேயர் வேற. ட்ரோல் தன்னந்தனியாக மாஃபியாவை வச்சுக்கிட்டு ஜேபிடிஎஸ் சமாளிக்க முடியுமா? மெஜிஷியன் வாய்ப்புகள் இருக்கா சமாளிக்கிறதுக்கு? அதுவும் இவனுக்கு வேற எல்லாம் கொடூரமானவனுக்கு வேற. நடுவுல அந்த கௌசிக் வந்தாங்க பாரு, டொட்டோ வந்துட்டு இருக்கான். அதுதான் சொல்றேன், இவனுங்களை ஸ்குவாடா இருந்து சமாளிக்கிறதே லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ட்ரோல் என்ன பண்ண போறான் இந்த மாஃபியா வச்சுக்கிட்டு? இவனுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா சுகர் மாத்திரை போடலன்னா கிரிட்டு கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸ்கோப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுட்டா வானத்துக்கு போவோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போடு ஒரு நாக்கு பங்க தூக்கிட்டு இருக்காங்க. பங்க நாக் அவுட் வச்சிருக்காங்க. ஓ டிஃபெண்டிங் அணி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. டிஃபெண்டிங் அணி ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ண போறாங்க? ட்ரோலா இல்ல ஜேபிடிஎஸ்ஸா? அடி விழுந்துச்சு. டோரா ஐஎஸ்டி கில். டோரா என்ன பண்ணிட்டு இருக்கா? டோரா அம்ப விட்டு மேல போறான். வந்துட்டா கரெக்ட்டா பொறுமையா. மெஜிஷியன் 1 HP நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. யாரா எங்களை அடிக்க பார்த்தது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த அடி. போட்டு நிறைய முடிச்சு விட்டாங்க. ட்ரோல் மிகவும் பொறுமையா இருக்கான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் தி ரேஸ் அப்படின்ற மாதிரி. ரேஸ்ல யார் முன்னாடி போறா, யார் அதிக கில் ஃபர்ஸ்ட் எடுக்கறான்னு முக்கியம் இல்ல, கடைசியா யார் முடிக்கறான்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ட்ரோல் ஒரு பக்கத்துல பொறுமை காத்துட்டு இருக்கான். இந்த 4 பேர் ஜேபிடிஎஸ் ஓட 1v4 வாடா गाइस. 1v4 இருக்குமா ட்ரோல் கிட்ட இருந்து? இல்ல கொடற குழந்தைங்க உள்ள வந்தாச்சு. எங்களால தொட முடியாது அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கத்துல கிரீட் வேற ஒரு பக்கத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மதன் ப்ரோ என்னாச்சு? வைஃபை ப்ராப்ளம் இருக்காங்க ப்ரோ. வந்துருவாங்க ப்ரோ. கிரீட் ஏவி 3 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஎஸ்டி கில் இந்த 2 டீம்ல எந்த டீம் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூபிளா இருக்கும். போடு அடுத்த ஜோடியா போட்டா பாருங்க தான் அப்படின்ற மாதிரி. இந்த ஜோன் ஃபுல்லாவே இந்த மேட்ச் ஃபுல்லாவே ஈவென்ட்டுக்குள்ள இருக்குமா, ஜோனுக்குள்ள இருக்குமா ஈவென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு டோரா நேட போட்டு மேல ஏற பாத்துட்டு இருக்காங்க. 4 பேரு அப்படியே உயிரோட இருக்காங்க. கொஞ்சமா ட்ரோலை நெருங்கினார்களா? எங்க இருக்காங்க? ஒரு நாக் அவுட். அந்த டீம் டிஃபெண்டிங் டீம் நரேன் டீம் அடிக்கிறாங்க. நரேன் டீம் முடிக்க பாக்குறாங்க. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மிஷனை தூக்கிட்டான். பேரை பார்த்தனே தெரிச்சு ஓடுறாங்க. ஏய் இங்க பாருங்க ட்ரோல் ட்ரோலே தாண்டி அப்படின்ற மாதிரி. ட்ரோல் மேல வந்து 18 கில். மாஃபியா ஏதாவது பண்ண முடியுமா? மாஃபியா இப்போதைக்கு ட்ரோல் ரிவைவ் மட்டும் பண்ணாவே போதும் அப்படின்னு தான் நினைப்பான். ட்ரோல் கீழ போனாலும் மாஃபியா ட்ரோல தூக்குறாரு.
ஆமா ட்ரோல தூக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா வெறியா நாக் அவுட் வச்சுட்டு வந்திருக்கான். இப்போதே மேல இருந்து பங்கு குதிச்சானா முடிஞ்சு அவ்வளவுதான் போடு. ஐயோ ஐயோ மாஃபியா ஒரு ஸ்மோக்க போட்டு கூட பிடிக்கணும்ன்ற அறிவு கூட இல்லாம அப்படியே வந்து கைய வச்சு அவங்க டீமே சொன்ன மாதிரி 4 பேருமே இங்க மட்டு மூல மாஃபியா மறுபடியும் வேலைய பார்த்து ட்ரோல முடிச்சு விட்டா. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு, இன்னொரு லைஃப் இருக்கு. மறுபடியும் அங்கேயே வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பக்கத்துல வேற யாராவது ஹையஸ்ட் கில் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விபிடிஎஸ் வெறும் 2 கில்லோட இருக்காங்க. எதுக்காக இவங்க ஏன் இந்த மேட்ச் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச காலமாவே வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கில் டிராஃபில வந்து பாத்தீங்கன்னா விபிடிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா அதை அவங்களால கொடுக்க முடியல. எப்போ மீண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும். இவங்களும் ஆட்ட களத்துக்குள்ள வந்துட்டா சும்மா அப்படி இப்படின்ற மாதிரி பத்திக்கும் சுட்டி வந்திருக்கான். சுட்டி மூலியமா ஏதாவது கிடைக்குமா? பக்கத்துல எம்பிடிஎஸ் கூட ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் ஜோன்ல ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீலிங்ஸ் வேற எதுவுமே இல்ல. லைவ் 10 கில். என்ன பண்ண போறாங்க? யார் அடிக்க போறது? ஒரு பக்கத்துல கோஸ் ப்ரோ இங்க, இன்னொரு பக்கத்துல சுட்டி அங்க. சுட்டி ஆல்ரெடி ஒரு நாக் அவுட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எம்பிடிஎஸ் ஃபுல்லாவே வந்துட்டாங்க. 2 கில் ஃபுல்லா வந்துட்டாங்க. விபிடிஎஸ்ல சாய் ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. என்ன गाइस 5 கில் 4 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதே ஒரு 2v4 சிச்சுவேஷன். டிபிடிஎஸ் கிட்ட என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலு பிடிஎஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சுட்டி காலி. சுட்டி மறுபடியும் காலி. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா ப்ரோ? அத தான் ப்ரோ கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன். லேட்டா கேக்குது. ஓகே, இப்போதைக்கு 2 பேர் கோஸ் ப்ரோ மட்டும் தான். இங்க 2 பேர் தான். இங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான். ஹீலிங்ஸ் எதுவுமே இல்ல. என்ன गाइस, அவ்வளவுதானா? வேலு பிடிஎஸோட அத்தியாயம் முடியுதா? எப்போ அவங்க மீண்டு வருவாங்க? இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தா 18 கிலோட டிபிடிஎஸ். எம்பிடிஎஸ் எத்தனை கில்னு பாத்தீங்கன்னா எம்பிடிஎஸ் 8 கிலோட எம்பிடிஎஸ் இருக்காங்க. கொடூர குழந்தைகள் தன்னுடைய கொடூரமான ஆட்டத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா டின்னர் போட முடியுமா இவங்களால? 21 கில் வச்சிருக்கானுங்க. இன்னும் 45 அளவு இருக்கு. என்ன பண்ண போறாங்க? 45 பேர் இருக்கானுங்க கைஸ். இப்பவே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 கில் வச்சிருக்கானுங்க. இவனுக்கு நினைச்சா 35க்கு மேல செட் பண்ணலாம். ஆனா இவனுக்கு நினைக்கணுமே 35 40 போக கூட புது ரெக்கார்டை கூட கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு நினைச்சா பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு ஃபுல் அட்வான்டேஜ். ஜோன் பக்கத்துல இருக்கு, ஃபுல் எக்யூப், எல்லா லெவல் 3 லெவல் 2 ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கானுங்க. கன்னு புல்லட்டுக்கு எதுக்குமே பஞ்சம் இல்ல. அண்ட் தென் மேன் லாஸ் இல்ல. 4 பேரை சும்மா நச்சுன்னு நான் கொடா கண்ட அப்படின்ற மாதிரி டிபிடிஎஸ் ஒரு பக்கத்துல இருக்கு. ஒருவேளை டிபிடிஎஸ் ஜேபிடிஎஸ் ஓட வெற்றியை தடுத்து நிறுத்துமா? இந்த குட்டி குழந்தைகளை, அதாவது இந்த கொடூர குழந்தைகளை அடிப்பதற்காக ஒருத்தர் வருவான்டா அப்படின்ற மாதிரி வருவாங்களா? எஸ்டிஆர் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விபிடிஎஸ் முழுவதுமாக முடிவடைந்தது. விபிடிஎஸ் வெளியேறியது. விபிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் இல்ல. மேபி இந்த மேட்ச் இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். போக சுட்டி வந்திருக்கான்ல, செட் ஆயிடும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மேட்ச் யாரா ஐஎஸ்சிக்கு வைக்க போறா? டிபிடிஎஸ் வந்துட்டாங்க. டிபிடிஎஸ் வரும்போது ஹைப்பர்சன் காலி, ட்ரோல் காலி. 2 பேரும் கார்ல வரும்போது ஏர்ல காலி ஆயிட்டாங்க. இந்த ரஷ்கார்டு மாஃபியா 2 பேர் தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஜோனை பிடிக்க வந்து மேட்சை இழக்கிறாங்களா? மேட்ச் கையை விட்டு போயிட்டு இருக்கா. மாஃபியா மட்டும் தான் 1 HP ரஷ்கார்டு. பக்கத்துல வந்து பார்த்தா ஒருத்தர் எனிமி இருக்கிறது தெரியாம லூட் அடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க கைஸ். டிபிடிஎஸ் வெளியேறியது. வெறியான சான்ஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி குஞ்ச நனிங்கதான் ப்ரோ. இவனுக்கு நினைச்சா வெறியா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு நினைச்சா டிஃபெண்ட் பண்ண, அதாவது ஹையஸ்ட் கில்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கரெக்டா டின்னர் போடணும். இப்போதைக்கு ஜோன் எட்ஜ்ல ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை தடுக்கிற மெயினான டீம் யாரா இருக்கோ? ஒரு பக்கத்துல எஸ்டிஆர் 4 பேரோட இருக்கா. இன்னொரு பக்கத்துல எம்பிடிஎஸ் ஒரு 4 பேரோட ஃபுல் மேன் ஸ்குவாடா இருக்காங்க. அண்ட் தென் டையூட்ஸ் டீம், எம்எல்ஜி டீம், போண்டா பிளடி போண்டா வரும்போது அடி விழுத சொன்ன மாதிரி ஆட்டத்துக்குள்ள வர்றாங்க. எம்பிடிஎஸ் வர தாக்குதல் உட்படுறாங்க. வர ஸ்க்ரீவ போட்டுட்டு இருக்கான் பங்கு. பங்கோட ஐஜிஎல் தலைமையை மீண்டும் நிரூபிப்பானா? ஜோனை போட்டுது. 12 கில்லுங்க. ஜோனை வேற தூக்கி போட்டது. கிசா இருக்கு. ஜோனு கிசாதா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோன்ல இருக்கான். என்ன பண்ண போறான் பங்கு? இப்ப எங்க ஜோனை பிடிக்க போறான் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேட்ச் எடுத்திருக்காங்க. இப்ப மேட்சே வந்து பாத்தீங்கன்னா பங்கு எங்க ஜோன் எடுக்க போறான். பங்கு போய் யாரு அடிக்க போறா, யாரு ரஷ் பண்ண போறா? மத்தபடி மத்த அணியெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தான் இப்போதைக்கு அதிக கில்லு.
இவங்கள பாப்போம் guys. எங்க போயிட்டு zone எடுக்க போறானுங்க, எங்க அடிக்க போறானுங்க, எந்த டீம் உடைக்க போறானுங்க. டிஃபெண்டிங் டீம் ஒரு பக்கத்துல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ ஆம்பிடியஸ்ல மறுபடியும் 2 பேரு காலி. அதே டுவோவா லாஸ்ட் மேட்ச் யார் யார் இருந்தாங்களோ, ஆனா இந்த வாட்டி போன வாட்டி சாக்கோ இருந்தா, இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கோட் இருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேர் தான் மாத்தி இருக்காங்க. மீண்டும் எம்பிடிஎஸ்ல 2 காலி. இதெல்லாம் இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பங்கு தன்னோட அட்வான்டேஜா மாத்தி தன்னோட அணிய ஹையஸ்ட் ஸ்கில் வச்சு ஜெயிக்க வைப்பானா? ஆனா இன்னும் பொறுமையா இருக்கானுங்க. 21 கில் தான் எடுத்துட்டானுங்க. இன்னும் பொறுமையா இருக்கானுங்க. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. சர்வேவலையும் கோட்டையும் பாத்துட்டாரு. இவன் எப்படி போறான்? ஓ போடு எஸ்டிஆர் டீம்ல ஃபைட். எஸ்டிஆர் டீம்ல டோனி மெயின் கையை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. மெயின் கையை தூக்கிட்டா. ஓ எஸ்டிஆர் காலி. எஸ்டிஆர் ஆள வர்றான். கிறிஸ் ஓபன்ல இறங்கன உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்து ஸ்ப்ரே வந்துட்டு இருக்கு. போடு அவ்வளவுதான். கிறிஸ் காலி. கவர் எடுத்து பீக் எடுத்து ஸ்மோக் போடுறது கூட இல்லாம நேராவே போட்டா கிறிஸ். நான் கிறிஸ் போ கிறிஸ் பிஆர்டிஎம் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு கேப்சர் மட்டும் தான் இருக்கா. ஐயோ பெரிய அட்வான்டேஜ் ஜிபிடி. யாரு ஜிபிடிஎஸ்க்கு பாருங்க ப்ரோ. அங்க நாக்கத்தை தெரிஞ்ச உடனே புள்ளி எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்துல வரான்டா புள்ளி அப்படின்ற மாதிரி புள்ளி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. அடிச்சானுங்கன்னா வெறியா இருக்கும். முன்னாடி வந்துட்டானுங்க. ஓ தோளுக்குள்ள வந்துட்டானுங்க. வர்ற மாதிரி மறுபடியும் கிசானி வந்து தாக்குதல் நடத்துது. தவறான ஜோன் எடுத்தானுங்களா? என்ன பண்ண போறாங்க? தவறான ஜோன் எடுக்கப்பட்டதா? பின்னாடி முன்னாடி 2 பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அடி இருக்கு. பின்னாடி ரோமியோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரோமியோ தான் கேம் சேஞ்சரா. ரோமா ஐயோ 2 நாக்கு. முன்னாடி பின்னாடி ஐஜிஎல் தவறு இழைத்தாளா? பங்கோஜி 1 HP. பங்கு மட்டும் தான் இருக்கா. பங்கு டொட்டோ 1 HP. டொட்டோ 1 HP. என்ன நடக்கும் போது பங்கோஜி தூக்கிட்டு இருக்காரு. என்ன गाइस நடக்க போகுது? அடி ஓடுவா. யாரு வந்துருவானுங்களா? ஓ 4 பேர் வந்துட்டானுங்க. 4 பேர் இருக்கானுங்க. தூக்கிட்டாங்க. ஆட்டோ அங்க இருந்த லூட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வேலை செய்யுது. லூட் மறுபடியும் வேலை செய்யுது. பின்னாடி ரொம்ப தூக்கிட்டாங்க. ஓ நோ கமன் ப்ரோ. Thank you so much for the $49 bro. உங்கள் அன்பிற்கு வாழ்வுக்கு நன்றிகள் பல குமரேஷ் ப்ரோ. Love you so much குமரேஷ் ப்ரோ. Thank you so much for the $49 dollars. Thank you so much குமரேஷ் ப்ரோ. Love you always. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகள் பல ப்ரோ. வெறியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தூக்கிட்டாங்க. ஆமா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிசா டீம் அங்க இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. கிசா டீம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜேபிடிஎஸோட மேட்சா மாற போதா? ஜேபிடிஎஸ் லீடு வைக்க போறானுங்களா? ஆனா இப்போதைக்கு சொல்லதான் இருக்காங்க. கிசா அங்க இருந்து மாத்தி நேட போட்டுட்டு இருக்கான். நான் ஜெயிக்கலனா எவனும் ஜெயிக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி வன்மத்துல போட்டா மாதிரியே இருந்துச்சு. அந்த நேடு சுத்தி போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஒரே பிரஷரா இருக்கும். பிரஷரை எப்படி இந்த குட்டி குஞ்சுங்க ஹேண்டில் பண்ண போறானுங்க? கொட்டுற குழந்தைகளோட ஆட்டம் மீண்டும் தொடங்க போகிறதா? என்ன கைஸ் நடக்குது? தொட்ட 4 கில்லு. டோரா தான் இப்போதைக்கு எம்பிபியா திகழ்ந்து கொண்டு இருக்கான் 9 கில்லோட. என்ன நடக்குது? முன்னாடிதான் கிசா டீம்ல லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வாங்குவானுங்க இவனுங்க. என்ன பண்ண போறாங்க? ஓ கிசா டீம் நோக்கிதான் சொன்ன மாதிரி கிசா டீம் தான் இப்போதைக்கு பெரிய அட்வான்டேஜ். வீட்ல இருக்கானுங்க. ஏறிட்டு இருக்கானுங்க. நேடு இருக்குமா? அங்க அடிச்ச லூட் மறுபடியும் வேலை செய்தா? ஓ மில்சன் நாக் அவுட். பின்னாடி வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள ஏரியா ஆகணும். வீட்டுக்குள்ள ஏறினாதான் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் இவங்களால கன்ஃபார்மா போட முடியும். ஓப்பன்ல இருந்தா யார் அடிப்பா எங்க இருந்து புல்லட் வரும்னு சொல்லிட்டு தெரியாது. எல்லா இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். டாப் ஆஃப் தி டொட்டோ வெரியான பொசிஷன். ஆமா டொட்டோ வெரியான பொசிஷன். ஐயோ போடு. டொட்டோ தான் இப்ப கேம் சேஞ்சர். அவங்க டீம்ல கப் அடிச்சு கொடுக்கணும்னா டாப்ல அதிக கில் வைக்கணும்னா டொட்டோ நாக் அவுட் ஆக கூடாது. டொட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேலையை பார்த்தே ஆகணும். டொட்டோ மீண்டும் தன்னுடைய நிரூபிப்பானா வார் நாயகன் என்பதை மீண்டும் ஒருவரை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கில்ல டெபிசிட் பண்ண விட்டுட்டு இருக்கானுங்க. 22 கில் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 30 கில்லாவது வேணும். 30 கில் இருந்தாங்கன்னா வெறியா இருக்கும். 30 கில் எடுத்தே ஆகணும். இன்னும் அப்ப கூட 8 பேர் இருக்காங்க. அடிச்சா 8 பேர் அடிச்சாங்கன்னா 30 கில். அந்த 30 கில் எடுத்தானுங்கன்னா வெறியா கொஞ்சம் இருக்கும். என்ன பண்ண போறானுங்க? பங்கோஜி தன்னுடைய ஐஜிஎல் திறமையை எப்படி யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்ல ஒருவேளை டின்னருக்காக மட்டும் ஆடிட்டு இருக்காங்களா? இப்போதைக்கு 22 கில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண காத்திருக்காங்க. அதுதான் திருக்காமூர்கா போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு இப்ப யாருக்கு ஸ்ப்ரே போட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்குள்ள ஒரு அணி, பக்கத்து தெருவுல ஒரு அணி, 2 அணி இருக்கு.
பக்கத்து எதிர்த்த வீட்டுல 2 அணி இருக்கு. வீட்டு கீழ ஒருத்தர் அங்க பாரு எம்எல்ஜி கில் டெபிசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேடு போடணும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு கில் எடுக்க பாக்கணும். டின்னர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கில்லு கம்மி பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐஜிஎல் டோராவா? ஓ போடு. புது டோராவா? சி புது ஐஜிஎலா டோராவா? நேடு போட்டுட்டு இருக்காங்க. ஓ எம்எல்ஜி ஸ்டார் பாய்க்கு மேல என்ன கூரமலை வர்றியா அப்படின்ற மாதிரி கூட்டமா சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்டார் பாய அடிச்சு கீழே வந்து பத்திரா இறக்கி விட்டாங்க நினைக்கிற ஸ்டார் பாய. இன்னும் கிசா டீம் மட்டும் தான் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கிசா டீம் தான் இது, எப்போ வேணா அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு 2 பேரும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு தாக்குதல் பண்ணக்கூடாது. தவறு இழைக்கிறார்கள். முடிச்சு விட்டாங்க. இப்ப அது மில்ஷனா என்ன பங்கு காலி. ஆனா பாருங்களா கைக்கு கிடைச்சத வாய்க்கு கிடைக்காத அளவுக்கு பண்றாங்களா. மறுபடியும் சொன்ன மாதிரி வாநாயகன் தான் இந்த மேட்ச நிரூபிச்சு ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். வாநாயகனா மெஜிஷியன் 2 பேரு தான் என்ன பண்ண போறாங்க. தொட்டு அழுத்தி விட்டா மெஜிஷியன் கடைசியில என்ன ப்ரோ வெறியா வந்துட்டு இதே மாதிரி தான் ப்ரோ விடுறாருங்க இவனுங்க. இதே மாதிரி தான் ப்ரோ விடுறாருங்க. டொட்டோ மறுபடியும் டொட்டோ மீண்டும் டொட்டோ மோதிக்கப்பட்டது. தேவையில்லாம மேல இறங்கி கிசா டீம் இல்ல ராக்கி அனிமல் யூசி இவனுங்க டையோட்ஸ் டீம்.